ஹாய், how are you? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அப்பக்கப்பா இன்னைக்கு உள்ள விஷயம் என்னன்னா, நான் வந்து சொல்லித் தரும்போது கிரைம் சொல்லித் தரும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. many of the student do ask me, இப்போ கிரைம் சொல்லித் தரோம், அதில் வந்து எலிமெண்ட் வந்து பேசிக் எலிமெண்ட் வந்து மென்ஸ்ட்ரியா அண்ட் எக்திஸ்ட்ரியா. ஸோ அந்த மென்ஸ்ட்ரியா அண்ட் எக்திஸ்ட்ரியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதை பற்றி சொல்லும் போது ஈஸியான ஒரு விஷயம் தான். மென்ஸ்ட்ரியா எக்திஸ்ட்ரியா எல்லாமே ஒரு கிரிமினல் நடக்குமா, ஒரு கிரைம் நடக்குமா, நடக்காது. அதனால மென்ஸ்ட்ரியா அண்ட் எக்திஸ்ட்ரியா மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. அப்படி அது ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அது ஒரு கிரைம். பட் somehow அந்த மென்ஸ்ட்ரியா ப்ரூஃப் பண்ணுறது, அதாவது அது வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு it will not ஈஸி. ஏன்னா சில கேஸ் பார்த்தோமா அதில் மென்ஸ்ட்ரியா இருக்காது. அப்போ ஆக்சிடென்டலாக நடந்திருக்கலாம், தவறுதலாக நடந்திருக்கலாம். மேபி வந்து இட் கேன் காஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டும், இல்லைனா ஒரு ஒரு விபத்து, காரணம் இல்லாமல் அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் உட்பட, அதாவது ஒரு ஆளை வந்து குட் பி ஒரு ப்ரொவோகேஷன் நடக்கலாம். அந்த இடத்துல ப்ரொவோகேஷன்னா அவங்கள கோபம் முட்டி, அவங்களுக்கு கோபம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்கலாம். சம்பவம்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும், மர்டர். அப்படி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது அந்த ஆள் அந்த பர்சனால் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வர முடியுமா? ஸோ அதுக்கு போகிற முன் எல்லா பேரும் சொல்கிற மாதிரி தான், எண்ணம் போல் வாழ்வு. நல்ல எண்ணம் இருந்தால் மட்டுமே வாழ்வு. நல்ல எண்ணம் இல்லை என்ன, இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிற முடியுமா? முடியாது. அதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும், அந்த இலக்குக்கு போக முடியும். அப்போ வந்து நமக்குள்ளே என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும், நம்ம அதை வந்து அடைய முடியும்ட்டு. அதுக்கு வந்து உழைப்பு போடணும், அதுக்கு வந்து ஒரு தேடல் தேடணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கிரைம்லையும் எண்ணம், செயல், இது ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து ஒரு கன்விக்ஷன். அதாவது ஒரு பர்சனை வந்து நீங்கள் கன்விக்ட் பண்ண முடியும். அவங்கள வந்து அவங்க இது வந்து இந்த குற்றம் செய்து விட்டாங்க அப்படின்னா அது ரெண்டும் இருக்கணும், எண்ணமும் செயலும் இருக்கணும். சில செக்ஷனில் அந்த எண்ணம் தேவையில்லை, சில செக்ஷனில் அந்த செயல் இருந்தாலே போதும். அப்போ மலேசியாவில் நிறைய கேஸ் இருக்கா? மலேசியாவில் இல்லாத கேஸே இல்லை. மலேசியாவில் நிறைய கேஸ் இருக்குது. ஏன்னா உலகத்துலேயே அப்படி தான், இல்லாத கேஸே இல்லை. ஏன்னா இல்லைன்னா சட்டம் இருக்காது கண்டிப்பாக. அப்போ அந்த சட்டம் வந்து எல்லா பேரும் சொல்கிறாங்க, சட்டம் எப்படி அந்த சட்டத்தை வச்சு எப்படி அந்த ஃபேர்னஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அது எல்லாமே எழுதப்பட்டது. கொடுக்கும் போது அந்த ஜட்ஜ், அந்த பர்சன், அதாவது நம்ம ஹானரபிள் ஜட்ஜ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸை வந்து ஆராய்வாங்க. இது ஃபேக்ட் படி இப்படி இருக்குது, இந்த ஃபேக்டில் வந்து இவங்க வந்து தப்பு செஞ்சாங்களா இல்லையா, இதோட எவிடன்ஸ் என்ன அப்படின்னு வரும்போது தான் அவங்கள வந்து ஒரு குற்றவாளியா இல்லையான்ட்டு பார்ப்பாங்க. அதே போல தான் நிறைய கேஸில் வந்து ஒரு 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 லெவலில் ஒரு ஹைகோர்ட்டில் அவங்க வந்து குற்றம் உள்ளவங்கன்னு நிரூபிச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு அப்பீல் கோர்ட் போகும்போதே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ஃபெட்ரல் கோர்ட் போகும்போது இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லும்போது என்னதான் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து ஒரு சிஸ்டம் சொல்லுவோம். அந்த சிஸ்டமில் அந்த பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி தான் நாங்கள் வந்து படிக்கிறோம். தியோரி படியும் படிக்கிறோம், ப்ராக்டிக்கலாகவும் அது வந்து கேசஸ்னால அந்த கேசஸ் வந்து படிக்கும் போது இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியுது. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில கேஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த கேஸில் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, இந்த கேஸில் ஏன் அந்த முடிவு எடுக்கலை அப்படின்ட்டு. அது வந்து வந்து ஒரு கிரிமினல் கேஸ், ஒரு கிரைம் கேஸாக வந்து நான் பார்க்க போகிறேன். இல்லைனா ஒரு சிவில் கேஸாக நம்ம கூட பார்க்கலாம். போ வந்து உங்களுக்கு ஒரு கேஸாக வந்து நான் வந்து காமிக்கலான் இருக்கேன். ஓகே, ஒரு கிரைம் கேஸ் பார்ப்போம். தாபோ மெல்லின்னு ஒரு கேஸு. இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 பேர் வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு ஷெல்டர் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க மண்டையில் அடித்து, பாட்டிலில் மண்டையை அடித்து, அவருக்கு அந்த மண்டையில் வந்து காயம் பட்டு சரி ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு இடத்துல வீசிட்டாங்க. இந்த வீசும் போது அந்த இடத்துல அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கா ஒரு நாடுனால ஃபுல்லாக வந்து என்ன ஆகும், கடைசியில் ராத்திரினா என்ன ஆகும், அந்த இடம் வந்து கோல் ஆயிரும்.
ஹோல் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜில்லுன்னு ஆயிரும், அந்த ஊரே ஜில்லுன்னு ஆயிரும்ல. ஸோ கேஸ் நடக்கும்போது கண்டுபிடிக்கும் போது அந்த காயங்கள் இருக்குது அடி. ஆனால் இறந்ததுக்கு காரணம் வந்து அடித்தனால இல்லை, இறந்த விஷயம் காரணம் வந்து என்னென்னா அந்த விதைனால. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்து அந்த மென்ஸ்ட்ரியா, அதாவது அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? இப்போ மென்ஸ்ட்ரியானா என்ன? எண்ணம். எக்டஸ்ட்ரியானா என்ன? செயல். இது போது புரிஞ்சுக்குங்க. அப்போ நான் மென்ஸ்ட்ரியான்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அது வந்து புரிஞ்சுக்கணும். மென்ஸ்ட்ரியானா எண்ணம், எக்டஸ்ட்ரியானா செயல். ஸோ அந்த மென்ஸ்ட்ரியா இருந்தால் தான், நான் முதல் சொன்னல, மென்ஸ்ட்ரியா இருந்தால் தான் கிரைம் ஆகும். இப்போ வந்து அடிக்கும் போது கீழே தள்ளி விடும்போது அந்த இடத்துல மென்ஸ்ட்ரியா இருந்துச்சா? மென்ஸ்ட்ரியா இருந்துச்சு. ஆனால் எக்டஸ்ட்ரியா வந்து கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட்னா அந்த நபர் இறக்கல, சாவலை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் தூக்கி போடும்போது அந்த இடத்துல வந்து அவர் அந்த பனினால, அந்த வெதர்னால அவர் இறந்துட்டார். அப்போ அந்த செகண்ட் சீனில் வந்து சீனாக போகுமே, இது வந்து ஃபர்ஸ்ட் சீன். அப்போ செகண்ட் சீனில் வந்து என்ன ஆயிடுச்சு? அவர் இறந்துட்டார். இறந்த காரணம் என்ன? வெதர், அடித்த காரணம் இல்லை. அப்போ அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு? செயல் இருக்குது, ஆனால் அங்கே எண்ணம் இல்லை. ஸோ இது வந்து தனியாக பிரிச்சுட்டு பார்த்தா, இந்த சினாரியோவில் வந்து ஒரு இடத்துல நடந்தாகணுமா? அப்போ வந்து அந்த இடத்துல நடந்தால் அது வந்து இல்லையா? இங்கே தான் பிரச்சனை வருது, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனை வருது. அப்போ இங்கே தான், இதுக்குள்ளே தான் என்ன வரும்? பிரின்சிப் வரும். உங்களுக்கு வழங்குதா? இப்போ இதுக்குள்ளே தான் பிரின்சிப் வரும். அப்போ அந்த பிரின்சிப் வந்து ஒன் டிரான்சாக்ஷன் பிரின்சிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க வந்து டூ டிரான்சாக்ஷன் பிரின்சிப்பாக இருக்கலாம். இப்போ இந்த பிரின்சிப்பாக சட்டத்தில் இருக்குது. இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸில் இது வந்து ஒன் டிரான்சாக்ஷன் சொல்லுது. அன்றைக்கி உங்களை வழங்குதுன்னு நினைக்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கை மூவ்மெண்ட், உடம்பு மூவ்மெண்ட்லாம் இருக்குது. இது வந்து என்ன ஒரு டான்ஸ் கிளாஸா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வரும் ஒரு ப்ரெசன்டேஷன் கிளாஸ் தான். இது வந்து நம்ம தெரிஞ்ச சட்டத்தை வந்து சொல்கிறோம் உங்கள்கிட்ட. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களை வழங்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எண்ணம் செயல் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அது கிரைம். அப்போனா சில இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், படத்துலலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க அடிப்பாங்க, விழுந்துருவாங்க, இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள எடுத்து தூக்கில் மாட்டிடுவாங்க. தூக்கில் மாட்டியோங்க இறந்த காரணம் வந்து அந்த அடித்தனால இல்லை, அவங்க தூக்கில் வச்சு மாட்டினாங்களே ஊரை ஏமாற்றலான்ட்டு, இவங்க தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு, அந்த தூக்குனால வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அப்போ அது வந்து எப்படி? அது ஒன் டிரான்சாக்ஷனா, டூ டிரான்சாக்ஷனா? ஸோ கோர்ட் வந்து அந்த ஃபேக்டை வந்து பார்க்கும். இப்போ வந்து ஒன் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். அப்போ சொன்னால் அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. இங்கே தான் டெக்னிக்கல் வருது. இவர் அவங்கள மாட்டும் போது, தூக்கி அவங்கள வந்து தூக்கில் போடும் போது அவங்கள என்னவா நினச்சாங்க? அது ஒரு ஹியூமனாக நினச்சாங்களா, இல்லை ஒரு பிரேதமாக நினச்சாங்க, ஒரு பாடியாக நினச்சாங்களா? அப்போ அந்த எண்ணம் வந்து ஒரு மனுஷனை தானே கொல்லணும். கிரைமில் வந்து என்ன, ஒரு மனிதனை தானே கொல்லணும், ஒரு பணத்தை கொல்ல முடியாதுல்ல. அங்கே தான் காம்ப்ளிகேஷன் வருது. இந்த மாதிரி தான் சில இடத்துல வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து அந்த பிரின்சிப்பில் வந்து அந்த சட்டம் வந்து சரியாக செயல்பட முடியுது. அண்ட் அதுக்குன்னு ஒரு ஹேர்டல்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ கோர்ட் வந்து இன்றைக்கும் வந்து இந்த பிரின்சிப்பிளை பார்க்குறதுனால சில ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு படிக்கும் போது ஏன் இது சரியா இல்லைன்னு யோசிக்கிறோம். ஆனால் காரணமே என்னென்னா அதோட பிரின்சிபலாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். பட் இதுக்கு மேலே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது மலேசியாவில். அந்த கேஸில் வந்து கண்டிப்பாக பல கேஸ்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்ல நல்ல கேஸுங்களும் வந்து நம்ம இந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த கேஸ்லாம் செஞ்சனால காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எண்ணம் தான். அப்போ எண்ணம் ஒரு மனிதனுக்கு சரியா இல்லைன்னா அது கொலை கூட போகன்றது உண்மைதான். அப்போ அந்த தாபமொழியில் ஒரு மனிதனை கொலை பண்ணுறதுக்காக இவங்க வந்து அடித்து அவனை தூக்கி போட்டாலும், அவன் செத்து போன காரணம் வந்து அந்த வெதராக இருந்தாலும், கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒன் டிரான்சாக்ஷன் தான். எண்ணம் என்ன எண்ணம், அவனை கொல்றதுக்கு தானே, அப்படின்னா அவங்களுக்குலாம் தூக்கு அப்படின்னு அந்த கேஸில் வந்து முடிவுப்படுது. அப்போ தூக்குனா என்ன அர்த்தம்? அவன் பண்ண செயலுக்கு தானே அந்த தூக்காகுது. கொலை பண்ணனால தானே அவனுக்கு வந்து அது வந்து தூக்காகுது, உண்மையா இல்லையா? அப்போ அங்கே சட்டம் சரியாக தானே செயல்படுது. எஸ். பட் இது ஒரு டிபேட் இருக்குது தனியாக, தூக்கே சரியா அப்படின்ட்டு. அது ஒரு தனி டிபேட், அது ஜூரிஸ்.
அப்போ அது ஜூரிஸ் என்ற போது இங்கே தான் வந்து பிரச்சனை வருது. அப்போ ஜூரிஸ்னு வரும்போது ஃபிலாசபி வரும். யார் போல ஃபிலாசபினா இந்த அகடமிக் போல் இருக்கிறவங்களாம் ஃபிலாசபிக்கல் பர்சனாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கல்கள் வந்து எல்லா இஷ்யூவும் வரும். எக்கானமி இருக்கும், பாலிட்டிக் இருக்கும், சோஷியல் இருக்கும், எல்லாமே வந்து சேரும். பட் ஒரு அகடமிக் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்கன்னா ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்வையில் பார்ப்பாங்க. அது ஜூரிஸ்னா என்ன? வாட் இஸ் ஜூரிஸ்? ஜூரிஸ்க்கும் சட்டத்துக்கும் தொடர்பு இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்க முடியும். இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கும் போது ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்னென்னா நம்மளோட அந்த என்ன சொல்லுவாங்க பாயிண்ட்ஸ் நம்ம பேசும்போது நம்ம வந்து தெளிவாக பேசுவோம். இதுதான் பிரச்சனை. நம்ம சொல்கிறது வந்து சில பேருக்கு வந்து வழங்கும், ஆனால் வழங்காத மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். இது வந்து அப்புறமேல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். இது ஃபிலிமாக இருந்தாலும் நல்லது தான். இது நான் கமலாசன் மாதிரி பேசுகிறான்னு யோசிச்சிடாதீங்க. அவரும் நல்ல ஒரு அறிவாளி தான். அவர் பேசுகிறது நல்லா புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியும். மற்றவங்க பற்றி யாரை பற்றியும் பேசுகிறது இல்லை. எல்லாம் நல்லவங்க தான். நம்மளை கேட்டால் நம்மளை ஆராய்வோமே. என்னை நான் ஆராயிறேன்னு சரியா? அப்போ வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏறக்குறை அதாவது பிரின்சிப் வந்து என்ன முதல் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஜூரிஸ்குள்ளே வாங்க. அப்போ வந்தால் தான் சட்டம் என்னென்னு தெரியும். அப்போ போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். நான் என்ன கேஸ் கொடுத்தவங்களுக்கு முதல் கேஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாபோ மேலி. இந்த கேஸ் நான் வச்சுக்கோங்க. தாபோ மேலி. இவர் நான் கேஸுக்கே போயிட்டாரு. அப்போ ஃபண்டமெண்டல்லாம் யார் சொல்லி தருவான்னு கேட்பீங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபண்டமெண்டல் நான் சொல்லித்தரேன். கான்ட்ராக்ட்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, ஒரு வியாபாரத்தில் வந்து இந்த கம்பெனி ஆக்ட்னா என்ன, அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் எஃப்எஸ்சினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சால் தானே போதும். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் லாயர் ஆகணுமா அதுக்கு நீங்கள் சட்டம் படிக்கணும். சட்டம் படித்து மாஸ்டர் எடுத்து அதுக்கு சிஎல்பின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை எடுத்து எல்லாம் பாஸ் பண்ணி போகும்போது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் லாயர் ஆகி நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும். அது சரி இருக்கட்டும். ஆனால் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேசிக் சட்டம் தெரியணும்ல. இந்த பேசிக் சட்டம் மட்டும்தான். வித்வுட் கோயிங் இன் டு பாலிட்டிக் இஷ்யூஸ் டூ மச், டூ ஹார்ம், டூ ரிடிகுலஸாக இல்லாமல் நம்ம வந்து we see into the case law, we look into the principle, இந்த மாதிரி பார்ப்போம். that will be make the subject interesting. நன்றி, வணக்கம்.